அந்த ஜாக்கெட் போட சொல்லி சாண்ட்ராவை இந்த டீம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த விக்கத் விக்ரம், சுபிக்ஷாலாம் சொல்லும்போது பிரஜின் கூட நின்னுட்டு இருந்தாரு. இவங்க பாட்டு பாடி எள்ளி நகையாடும் போது பிரஜின் வந்து யார கலாய்க்கிறீங்க? என் ஒய்ஃபையா? நீங்க நீங்க கேரி பண்ணுங்க நான் வெளியே நிக்கிறேன்னு சொல்லி நவுந்து போயிட்டாரு. அதாவது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஆர்சிபி பார்த்து லைஃப் ஓட முடியுமா? என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 19 இயர்ஸ் யூ ட்ரை அப்படின்ட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா பிரஜின் வந்து இந்த இடத்துல நானும் ஏதாவது ஒரு 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 மாதிரி இந்த மாஃபியா இந்த இந்த மாப் டீமா மாஃபியா டீமோ ஏதோ ஒண்ணு இந்த இந்த பர்ட்டிகுலர் டீம் வந்து அதுல வந்து இவருக்குன்னு ஒரு ரோல் கேரக்டர் கொடுத்தது ஊமை. ஏப்பா 19 இயர்ஸா அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். அதையே இங்க வந்து பண்ண சொன்னா என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் போச்சு. நோ பாவம் அவரால ஆக்சுவலா ஒண்ணும் வந்து பேச பிரஜின் முடியாது. வந்து பிரஜின் வந்து அட்லீஸ்ட் இந்த ஷோல இந்த 5 நாள் இந்த ஷோல ஏதோ ஒரு நாள் வந்து இவங்க செய்யறது சரியில்லை இல்ல அப்படின்னு சாண்ட்ராவை சொல்ல வேணாம். அந்த டீம்ல அந்த இருக்கிற டீம ஒருத்தங்கள எதையாச்சும் ஒண்ணு பதிவு பண்ணிருக்கலாம். அவர் எப்படின்னா அவர் உள்ள வந்ததுல இருந்து அரோரா போட்டிக்கு ரொம்ப அரோராவோட முதல் 5 வார கேமுக்கு கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காரு. இதுல பேப்பர்லாம் கிழிச்சு நெருப்புல போட்டாரே சார். இதுல இதுல வந்து சட்டு 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 சட்டுன்னு அப்பவே கலை சொன்னான் சார் பேப்பர்ல எழுதி கசக்கி கிழிச்சு போடணும்னு சொன்னாங்க. அவங்க கிழிக்கிறது கூட எத்தனை தடவை கிழிக்கணும்னு சொன்னது வரைக்கும் அவனுக்கு அப்படியே காப்பி அடிச்சுட்டானுங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி தம்பி நீ உள்ளுக்குள்ள வந்து சல்லி சல்லியா நொறுக்குவேன்னு சொன்னீங்கப்பா, நீ ஒன்னைய நொறுக்கி உட்கார வச்சுட்டாங்களேப்பான்ற மாதிரி